ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன். அது 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு பருப்புக்கு ஏற்ற தண்ணி வச்சுருவோம். அதில் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பெரிய தக்காளியை கட் பண்ணி அதுக்குள்ளேயே போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் அதையும் அதிலே போட்டு 4 விசில் வேக வச்சுருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், நாலு விசில் முடிஞ்சதும் விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இந்த தக்காளி மட்டும் அங்கங்கே இருக்கும், அதை மட்டும் நம்ம நல்லா மசிச்சு விட்டுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா காயும் வெட்டிக்கலாம். முள்ளங்கியை தடி தடியாக போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு மெலிசான இதாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு நம்ம லாஸ்ட்டாக தானே தாளிப்போம், அதனால முன்னாடி பூண்டு போட்டுக்கிறேன், பச்சை மிளகா, எண்ணெயிலே முள்ளங்கியை வதக்கிடணும். அப்போ தான் முள்ளங்கி நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும். அதனால் எண்ணெயிலே முள்ளங்கியை வதக்கிடலாம். முள்ளங்கி ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். முள்ளங்கியில் ரொம்ப டேஸ்ட்டே இருக்காது, டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கனால கொஞ்சம் அதிகமான மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். வேக வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை குக்கர்லேயே ஊற்றி வாஷ் பண்ணி இதில் ஊற்றிடலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். சாம்பார் நல்லா கொதித்ததுக்கப்புறம் முள்ளங்கிலாம் நல்லா வெந்ததும் இப்போ சாம்பாருக்கு தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை, சின்ன வெங்காயம், சாம்பாருக்கு ஸ்பெஷல் சின்ன வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி.
இந்த சாம்பார் எதுக்குன்னா வச்சு சாப்பிட்லாம். ரைஸ், தோசை, இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அதே பேனில் வந்து கீரையை தாளிச்சிடலாம். ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், கீரைக்கு நம்ம வந்து மிளகாய்த்தூள் அந்த மாதிரிலாம் போடாதனால காஞ்ச மிளகா 2 போட்டுக்கிறேன் வச்சு. கீரையை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம். கீரைக்கு தேவையான அளவுக்கு சால்ட், அவ்வளோதான் கீரை. நம்ம வேணும்னா கடைசியாக துருவின தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த லன்ச் மெனுவை வந்து நான் ப்ளேட் பண்ணியிருக்கேன். யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.